இன்னைக்கு டெல்லியில குளிர் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. பகலையில வெயில் வந்தாலும் சாயங்காலம் ஒரு 4, 5 மணிக்கே குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குளிருக்கு ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடணும் போலயே இருந்துச்சா, நானும் ஊர்லேருந்து செஞ்சு கொண்டாந்த இந்த உளுந்தங்களி மாவு இருந்துச்சா, இதை ரொம்ப நாள் செய்யாம வச்சிருந்தேன். சரி இப்பவே செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உளுந்தங்களி தான் செய்ய போறேன். நம்ம ஊர் உளுந்தங்களி எப்படி நான் செய்றேன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் கருப்பட்டிலாம் செய்யணும்னு தான் ஆசை. ஆனா கருப்பட்டி காலியா போச்சு. அதனால நாட்டு சர்க்கரை தான் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு, இந்த உளுந்த மாவெல்லாம் நான் முன்ன கட்டியே கரைச்சி தான் ஊத்துவேன். ஏன்னா டேரெக்டாக மாவு போட்டோம்னா கட்டி கட்டியாக வந்துடும். அந்த கட்டியாக உடைக்கக்குள்ளேயும் பெரும்பாடாக போயிடும். அதனால் நான் நல்லா கரைச்சி தான் ஊற்றுவேன். தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கை விடாமல் கிண்டிட்டு இருந்தோம்னா குறைஞ்சிரும். இப்படி தாங்க நான் உளுந்தங்களிலாம் செஞ்சிட்ருக்கேன். என்ன தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் இங்கே ஆச்சி செய்த மாதிரி உளுந்தங்களி செய்யவே முடியாது. என்ன பண்ணுறது? ஆனால் இது கொஞ்சம் கெட்டிப்பட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டணும். நம்ம வீட்டில் நல்லெண்ணெயும் கிடையாது பார்த்துக்கிடுங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பார்க்குறதுக்கு நம்ம ஊர் அல்வா மாதிரி இருக்குல்ல. அப்படியே சூடாக தட்டில் போட்டு கொண்டாந்தாச்சு. பசங்க குளிர் அடிக்குன்னு தூங்கிட்டு கிடக்காங்க பெட்ஷீட்டை மூடி. அவங்கள எழுப்பி தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக சாம்பிள் பார்த்துடலாம். இந்த களியை அப்படியே ஸ்பூனில் அள்ளிக்கிட்டு அது கூட அந்த நெய்யை முக்கி சாப்பிடும்போது எப்பா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு டைமு.